குழந்தை இல்லாமல் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப அதிகமானது. மற்றவங்க இயல்பாக பார்த்தா கூட அவங்க ஒரு மாதிரி நம்மளை பாவமாக பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ளேயே ஏற்படுது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரது காரணம் என்னன்னா, உங்களுக்கு துரோகியாக இருக்கவங்களாம் இதையே ஒரு காரணமாக கூட சொல்லுவாங்க. நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, நமக்கு நிறைய பேர் நம்ம நல்ல விதமாக நினைச்சாதானே நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் உண்டு. உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு நினைக்கக்கூடிய மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்கள் வேற யாரும் இல்ல, உங்க உடல் செல் தான். அந்த செல்லோட நோக்கம் என்னன்னா, தன்னை போல இன்னொரு செல்லை உருவாக்குவது தான் அந்த செல்லின் நோக்கம். ஃபெர்டிலைசேஷன் இயல்பானது, இயற்கையானது. இயற்கையாக கருத்தரிக்கும். அதை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சைக்காலஜிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்கள் செல்களே, உங்கள் அணுக்களே உங்களுள் ஒரு புது உயிரியை உருவாக்கும். யாரெல்லாம் உங்களை தப்பா பேசுறாங்களோ, உங்களை புறமா பேசுறாங்களோ, அவங்க முன்னாடி அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் நான் நிற்பேன் அப்படின்ற காட்சியை உங்க மனக்கண்ணில் ஓட்டிட்டே இருங்க. அது நடக்கும்.